நிந்தையிலார் நெஞ்சகத்தே. நிந்தைன்னா இறந்துபட்டு போவது என்பது இகழ்ச்சி. அது அந்த மாதிரி செத்து போயிட்டாருன்ற பேர் வாங்கினாலே அது கெட்ட பேர் அப்படின்றார். அது இகழ்ச்சின்னு சொல்றார். நிந்தையிலார் நெஞ்சகத்தே. யாரெல்லாம் அப்படி இகழ்ச்சி அடையவில்லை. மாணிக்க வாசகரை யாரும் எரிக்கவும் இல்லை, புதைக்கவும் இல்லை, கொளுத்தவும் இல்லை, ஒன்றுமே பண்ணலை. அருணகிரி வாழ்க்கையும் அப்படிதான், பட்டினத்தார் வாழ்க்கையும் அப்படிதான். எல்லா ஞானிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் கலந்து கொள்கிறார்கள். மண்ணில் ஒருத்தர், தண்ணியில் ஒருத்தர், காற்றில் ஒருத்தர் கரைந்து கொள்கிறார்கள். வள்ளல் பெருமான் மட்டுமே மான் செய்து கொண்டார். நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை. அந்த பொருள் இருக்க அது எங்குமாய் விளங்குகிறது. இங்கு அங்குன்னு சொல்லவே முடியாது. எல்லா இடங்கள்லையும் இருக்குது. எந்த பொருள்? அந்த ஆகாயம். ஆகாயம் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஆகாயம் இல்லாத இடமே கிடையாது. நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை நிலையனைத்தும் காட்டிய குருவைன்றார். காட்டி அருளிய குருவை. ஆமாம், சென்ற வாரமே பார்த்தோம். நிலை அனைத்தும் என்னென்ன நிலை. எனக்கு வலது பக்க சுவாசம்னா என்ன, இடது பக்க சுவாசம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். எனக்கு தெரிவிக்கப்பட்டது எங்கே? உள்ள. அதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டே இருக்கிறேன். ஒரு கம்பம் தோன்றியது. அதுக்கப்புறம் அது மேலே ஏறி நான் போயிட்டே இருக்கிறேன், கனவு காண்பது போல. அதுக்கப்புறம் ஒரு நூல் தெரிஞ்சது. அந்த நூலின் மேலே நான் போயிட்டே இருக்கிறேன். அந்த நூல் இழை போல நுணுகியது. நுணுகிய பிறகு அதற்கு மேலே போனேன். கணக்கை செய்யப்பட்டு அங்கே நான் கலங்கி வருந்தினேன். அதுக்கப்புறம் அந்த அருட்பேர் ஆற்றல் என்னை தூக்கி வைத்தது அப்படின்னு எழுதுகிறார். உனக்குள் நானும் எனக்குள் நீயும்னு எழுதுகிறார். உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒன்றில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. எனக்குள்ளே இருக்கிற ஒன்றில் தான் நான் இருக்கேன். எனக்கு உள்ளே இருக்கிற ஒன்று என்னை 11 மணி ஆச்சுன்னா கிடத்தி, கண்ணை மூடி, காது கேட்காத பண்ணி, வாயை பேச விடாமல் பண்ணி, கை காலை அசைய விடாமல் பண்ணி அப்படியே கடத்தி வச்சுருக்கு. எது? எனக்குள்ளே இருக்கிற ஒன்று. அந்த ஒன்று எது? தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். பொழுது விடிஞ்சு பொழுது போகிற வரைக்கும் நாயா பேயா அலைகிறேன். அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் முடிவில் எனக்குள்ளே இருந்து என்னை உறங்க வைப்பவனும் என்னை விழிக்க வைப்பவனும் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்குள்ளே ஒரு ஆள் இருக்கார் இல்லையா? எனக்குள் அவர் இருக்கார். இந்த உடலுக்குள்ளே அவர் இருக்கார். அவரை தெரிந்து கொள்வது தான் யோகம், தவம். அதுதான் சன்மார்க்க சித்தி.